கரூர் அருகே அளவுக்கு அதிகமாக பட்டா நிலத்தில் மண் எடுத்து விசுரூவும். இரவு மற்றும் அதிகாலை பெய்த கனமழை அடுத்து குட்டை போல் தேங்கிய நீரில் ஆடு மேய்க்க சென்ற சிறுவர்கள் அடுத்தடுத்து 3 பேர் பலி. கரூர் அருகே கிராம மக்கள் சோகம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் லாலாப்பேட்டை பகுதியை அடுத்து புனவாசிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது சிவலிங்கபுரம். இந்த பகுதியில் சுமார் 4 ஏக்கர் அளவிற்கு உள்ள பட்டா நிலத்தில் கரூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்பு அந்த நிலத்தை அப்படியே விட்டுவிட்டதால் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் குளம் குட்டை போல் காட்சியளித்து வந்தது. இந்த நிலத்தின் உரிமையாளரும் இப்பகுதியில் மண் எடுத்த ஒப்பந்ததாரரும் இந்த பகுதியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்படியே விட்டுவிட்டனர். இந்நிலையில் இரவு மற்றும் அதிகாலை பெய்த கனமழையை அடுத்து அந்த மணல் எடுத்த பகுதியில் நீர் குளம் போல் தேங்கி உள்ளது. இந்த நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளியான ஆறுமுகம் என்பவரது மகன்கள் 11 வயது வசந்த், கவின் என்கின்ற 10 வயது மயில்வாகனம் ஆகிய இருவரும் இதே பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவர் காசிராஜ் என்பவரது மகன் 13 வயது நவீன்குமார் ஆகிய 3 பேரும் ஆடு மேய்க்க இந்த குளத்தின் அருகே சென்றுள்ளனர். அப்போது அந்த குளத்தில் குளிக்க ஆசைப்பட்டு சிறுவன் ஒருவர் இறங்கிய நேரத்தில் புதைமணல் போல் உள்ளே இழுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அந்த ஒருவரை காப்பாற்ற மற்ற சிறுவர்களும் மாறி மாறி செல்லும் போது ஒன்றன் பின் ஒன்றாக குளத்தில் உள்ள தண்ணீரில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் வெங்கடேஷ், குளித்தலை சரக டிஎஸ்பி கீதாஞ்சலி ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனது பேர் குரு. இந்த மாதிரி பக்கத்தில் புனவாசிப்பட்டியை சேர்ந்த சிவலிங்கபுரம்னு சொல்லி கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையினால் பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு இடத்துல மண் அள்ளிய வகையில் அந்த இடம் மழை பெஞ்சு குட்டை மாதிரி தண்ணி தேங்கினதுனால அந்த இடத்துல ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் ஒன்றரை பின் ஒன்றாக ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக இறங்கி 3 சிறுவர்கள் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க. ஆதார் வண்டி மாட்டுறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதனால் இங்கே ஆம்புலன்ஸ் நீச்சல் தெரியாத 3 பசங்க